Okay, welcome students for this NMMS class. NMMS exam வந்து February 3 உங்கள் எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 எக்ஸாம் இருக்குது. மேட் என்ற ஒரு எக்ஸாம் இருக்குது, அப்புறம் சேட்ங்கிற எக்ஸாம் இருக்குது. மேட் என்பது மென்டல் எபிலிட்டி, சேட் என்பது ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். எந்த கேள்வியுமே 2 times நம்ம வந்து படித்து அப்புறம் தான் பதில் எழுதணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பாடத்துக்கு போயிடலாம். எல்லாருமே உங்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஏதாவது நீங்கள் பேசணும் பண்ணால் அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி பேசிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் தான் இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாகவே ஐ கோ டு த கொஸ்டின். இப்போ இது நம்ம தெரியுதா ஸ்க்ரீனில்? இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சு சார், இப்போ போயிட்டு சார். என்னம்மா? தெரிஞ்சிச்சு சார், இப்போ போயிட்டு சார். இப்போ தெரியுதா? எஸ் சார், விசிபிள் சார். ஓகே, இட்ஸ் விசிபிள். ஓகே, ரைட். ஸோ வில் ரீட் திஸ் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கொஸ்டின். இட்ஸ் a slightly different question, but not difficult, but different. I'll read the first question for all of you. Are you able to hear me? Yes, sir. Yeah. In a code, A and B take values from 0 to 9. If 1BA plus ABA is equal to 8B2, then find the value of A and B. I read for second time also. In a code, A and B takes value from 0 to 9. If 1BA, that's 3-digit number, 1BA plus ABA, another 3-digit number. If you add these two, you get 8B2, another 3-digit number. Find the value of A and B. தமிழ்லையும் படிக்கிறேன். ஒரு குறியீட்டு முறையில் A மற்றும் B ஆகியவை 0 முதல் 9 வரையிலான மதிப்பை கொண்டுள்ளன. அம்முறையில் 1BA plus ABA equal to 8B2 எனில் A மற்றும் B இன் மதிப்புகள் முறையே டேஷ். அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த கேள்வியை நானே பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கேள்வி பார்த்துருக்கீங்களா குழந்தைகளா? No, sir. பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், நானே இந்த வருஷம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாரும் கொஞ்சம் உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா கண்ணா? யார் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது ப்ளீஸ் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. டோன்ட் ஓப்பன் யுவர் மைக் அன்லெஸ் யூ வாண்ட் when you want to talk, open your mic and talk and immediately you switch off. ஓகே, இப்போ ஒரு நம்பர் 1BA அப்படி எழுதிக்கலாம். அதுக்கு கீழே இன்னொரு நம்பர் ABA. இந்த ரெண்டையும் கூட்டினா 8B2 வரணும். அப்போது அந்த ஏவும் கூட்டினா 2 வரணும். கரெக்ட் தானே? கடைசி முதல் நம்பரில் இருக்கிற கடைசி கடைசி டிஜிட் A, ரெண்டாவது நம்பர் கடைசி டிஜிட் A, அந்த ஏ கூட்டினா 2 வரணும்னா அந்த ஏ என்னவா இருக்கணும்? 1 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம் அல்லது சார் let 0 2 இருக்கலாம்ல சார்? இல்லப்பா, இல்லை ஏன்னா ஒரே நம்பர் தான் இருக்க முடியும். அங்கேயே இங்கேயே ஒரே நம்பராக இருக்கும். 0 இருக்க முடியாது. 1 இருக்கலாம். அதை விட்ட வேற எந்த நம்பராக இருக்கலாம்? 6 இருக்கலாமா? 6 இருக்கலாமா? 6 இருக்கலாமான்னு கேட்குறேன். அப்போ 6 + 6 12ன்னா அது 2 போடுவோம். 1 கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ அது 6 இருக்கலாமான்னு கேட்குறேன். எஸ் சார். சரி, ஓகே. இப்போ நான் வந்து 1BA எல்லாம் எழுதிக்கங்க. பேப்பரில் 1BA எழுதியாச்சு. கீழே ABA எழுதுங்க. அப்புறம் அதுக்கு 2 கூட்டினா 8B2 வருது. அப்படி எழுதிக்கங்க. இப்போ A 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 6ன்னு வரும். அந்த ஏ இருக்கிற இடத்துல 6 போடுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 1B6 6B6 8B2 இப்படி வருதா? அப்போ 6 + 6 12 2 போட்டாச்சு. கேரி ஃபார்வர்டு 1 இருக்குது. B + B போட்டால் அந்த 1 கூட்டினா B வரணும். சார் வருது சார். என்ன வருது? ஓகே, இப்படி பண்ணலாம். 1 + 6 கூட்டினா 7 வருது. ஆனால் 8 போட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து கேரி ஃபார்வர்டு 1 வருது. அப்போ அந்த B + B + 2B கூட்டி அதோட 1 கூட்டினா அது டபுள் டிஜிட்டாக வரணும். அது என்னவா இருக்கும்? B என்ன நம்பராக இருந்தால் அதே B வரும் இங்கே. ஓகே, B 9ன்னு போடுங்க பார்க்கலாம். B 9 போட்டால் 9 + 9 18 + 1 19. அப்போ அங்கே கீழே 9 போட்டு 1 கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? ஹலோ, B வந்து 9ன்னு போட்டால் 9ன்னு போட்டால் 9 + 9 18
ப்ளஸ் அங்கே 6 + 6 12 ஒன்று கேரி ஃபார்வர்டாகி அதை கூட்டுறோம். 18 + 1 19. அந்த 9 19 9 போட்டுட்டு அந்த 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணி 1 + 6 + 1 அப்போ 8 வருது. அப்போது பி வந்து 9, ஏ வந்து 6. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா புரியலையா? புரியல சார். புரியல. ஓகே. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1BA அப்படிங்கிற ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் ABA. 2 கூட்டினா 8B2 வருதுங்கிறாங்க. அப்போ அந்த ஏ என்னவா இருக்கணும்னா A + A கூட்டினா 2 வரணும். அப்போ 1 A 1 இருந்தால் 1 + 1 2 வரலாம். அல்லது 6 இருந்தால் 6 + 6 12. அந்த 2 போட்டு 1 கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, நான் இப்போ 6ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2ல் எது வேணா இருக்கலாம். நானாக ஒரு எடுத்துக்கிறேன். 6 இருக்குமான்னு போட்டு எடுத்துக்கிறேன். 6 + 6 போட்டால் 12, 2 வருது, 1 கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இது புரிஞ்சுதா? புரியுது சார். புரியுது. அப்போ அந்த 1யும் பியும் கூட்டினா 2B கூட்டி ஒரு 1 ஆட் பண்ணால் அது நம்பர் மறுபடி பி வருது. அப்போ பி 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 + 9 18 + 1 கூட்டினா 19. அந்த 19ல் 9 எழுதியாச்சுங்க. அப்புறம் ஒரு நம்பர் அங்கே மேலே போகுது, மேலே அடுத்த இதுக்கு போகுது. அந்த 1 + 1 இந்த ஏ 6ன்னு சொல்லிட்டேன். 6 + 1 + 1 8 அது வந்துடுது. அப்போ 892 வந்துடுது இல்லையா? 2 கூட்டினா அப்போ வந்து பி வந்து 9, ஏ வந்து 6 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம ஆப்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஆப்ஷன் காமிச்சா நீங்கள் ஈஸியாக நீங்கள் நேராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆப்ஷன் காமிக்கிறேன். 10966960. சரி, 60 கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 60னா A6 B0. A6 போடுங்க, அப்போ B0 போடுங்க. அப்போ 106. அப்புறம் 606 2 கூட்டினா 12 1 8 812 வருது. ஆனால் அந்த பி வந்து 0 வரணும், அது வரல. அப்போ அது ராங். ஏன்னா 0 வரணும், அது ராங். அதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், எது கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 6 and 9 தான் ஆன்சர் இங்கே கரெக்ட். சார் நீங்கள் ஆன்சர்லேருந்து போய் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் ஆன்சர் இல்லாமையே நீங்கள் போட்டு பழகிக்கணும். எப்படின்னா 2 கூட்டினா அந்த நம்பர் அந்த ஈக்குவல்ட்டில் வரணும், அல்லது கேரி ஃபார்வர்டோடு வரணும், இல்லை ஆர்டினரியாக வரணும் இல்லையா? இப்போ இப்படி பார்க்கலாம். 1 இருக்குது, ஏ 1 இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 1 போட்டு பார்க்கலாம். ஏ 1 போட்டு பார்த்தா அப்போ 1 0 1. ஏன்னா ஏ 1 பி வந்து 0. ஆப்ஷனில் 1 0 தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 1 0 கொடுத்துருக்காங்க, அதனால் 0. அப்போ அடுத்தது 1 0 1 மறுபடியும். அப்போ 202 வருது. ஆனால் 202 வரக்கூடாது, 8 வரணுமே, அதனால் அதுவும் அவுட்டு. அப்படி நீங்கள் ஆப்ஷனை போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆப்ஷனை போட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, ஒத்துக்கிறீங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? என்னன்னு தெரியல எனக்கு. நீங்கள் ஒன்றும் சொல்லலன்னா எப்படி தெரியும்? புரிஞ்சுது சார். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். 66 இருங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. இப்படி லேட்டாக வந்தா கொஞ்சம் முன்னாடியே வாங்கம்மா. 6:30னா 6:30க்குள்ளே வந்துருங்க. டோன்ட் கம் லேட்டர் தேன் 6:30. ரொம்ப முக்கியம் அது. ஓகே, அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்க. இந்த கட்டத்தில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த கிவன் ஃபிகர் இஸ் 12 சார். 12வா? பார்க்கலாமா? இருங்க, எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். 1 2 3 4 சார் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வந்திருக்கு. எனக்கு 16 வந்திருக்கு. இன்னும் வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க, ஸ்கொயர் சொன்னாங்களா? பதினேழு வந்திருக்கு. எனக்கு 17 வந்திருக்கு. வேற யாருக்கு என்ன வந்திருக்கு? சரி, 18 சார். 18 வருதா? எனக்கு 18 வருது. எப்படின்னு பாருங்க. எல்லாம் 18 வருதுன்னு சொல்றேன். எனக்கு எல்லாம் செக் பண்ணுங்க ஒரு தடவை. சார், உள்ள இருக்கிற குட்டி ஸ்கொயர்ல என்ன? ஆமா, இல்ல முதல்ல குட்டி ஸ்கொயர்ல என்னவோ 1 2 அப்புறம் 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துருதா? எஸ் சார். மேல பெரிய ஒரு ஸ்கொயர் இருக்குல சார். 12 + 1. அப்புறம் அந்த 2 குட்டி ஸ்கொயரை சேர்த்துனா எவ்வளவு? அது ஒரு ஸ்கொயர் வருது இல்லையா? அது 1 2 3 4 5 6 அப்படி ஒரு 6 வருது. ஆமாம், 13 6 19 ஆகிப்போச்சு. எனக்கு 19 ஆகிப்போச்சு.
சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா வந்து 1 சார். அதோட வந்து உள்ள வந்து 12 குட்டி ஸ்கொயர் இருக்குல்ல சார், ஆமா. தேர்ட் இது சார். அடுத்து வந்து அதுக்குள்ளே பார்த்தோம்னா 5 ஸ்கொயர் வருதுல சார். 6 வரும். ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3 வரும். இந்த பக்கம் 3ன்னா 2 ஸ்கொயர், 2 குட்டி ஸ்கொயரை ஆட் பண்ணி அது ஒரு ஸ்கொயர் வரும். அடுத்த 2 ஸ்கொயர், அடுத்த 2 குட்டி ஸ்கொயர், அது மாதிரி 2 பக்கத்துலேயும் 3 3 6 வருது. அப்போ 13 + 6 19 வந்துருச்சு. ஆனால் 19 ஆன்சர் இல்லையே, 20ன்னு கொடுத்துருக்காங்க. 20 இன்னும் 1 இருக்க மாட்டேங்குது. எங்கேன்னு பாருங்கள். இன்னொரு ஸ்கொயர் வருதான்னு பாருங்கள். எனக்கு 19 வருது. உங்களுக்கு எவ்வளோ வருது? இல்லை 18 தான். காரணம் என்னென்னா, அந்த ஒரு பக்கம் 3 ஆட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் 3 ஆட் பண்ணால் ஒரே ஸ்கொயரை 2 முறை ஆட் பண்ணிடுறோம். அப்போ அது 5 தான். கரெக்டு. ரரிமலர் சொன்ன மாதிரி 5 தான் அது. அப்போ 12 + 1 + 5 18 தான் ஆன்சர். புரியுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன். பெரிய ஸ்கொயர் 1 அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப குட்டி ஸ்கொயர் 12. இந்த 13 யாருக்கு டவுட் வந்துடாது. இப்போது அது போக 5 எப்படின்னா, இப்போ சைடில் பாருங்கள், இப்படி பார்த்தா 2 குட்டி ஸ்கொயர் ஆட் பண்ணி அது 4 குட்டி ஸ்கொயர் வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஆகுது. அதே மாதிரி 4 குட்டி ஸ்கொயர் இன்னொரு பெரிய ஸ்கொயர் ஆகுது. அதே மாதிரி 4 அப்படி ஒரு சைடில் 3 வருது. இன்னொரு சைடில் ஒரு 3 வரும். ஆனால் அந்த நடுவார் இருக்குது 2க்கு காமன். அதனால் இன்னொரு சைடு 2 தான் எடுக்கணும். அப்போ 3 + 2 5. அப்போ 12 + 1 + 5 18 என்பது சரியான விடை. ஓகே, நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் புரியல சார். என்ன புரியல? எங்கே புரியலன்னு சொல்லுங்கள். உள்ளக்க இருக்க அந்த ஸ்கொயர் தான். அப்போ 1 + 12 புரிஞ்சு போச்சு. அந்த உள்ளே இருக்கிற ஸ்கொயர் வந்து அந்த குட்டி ஸ்கொயர் 4 குட்டி ஸ்கொயரை ஆட் பண்ணால் ஒரு ஸ்கொயர் வருதா? அது மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3. பட் அந்த 2லேயுமே அந்த நடுவால் இருக்கிறது காமன். அதனால் 1 நீக்கிறோம். 3 + 3 6 இல்லை. 3 + 3 6 - 1 5 வரும். அப்போ 13 + 5 18. அந்த குட்டி ஸ்கொயர் 4 குட்டி ஸ்கொயர் சேர்ந்து ஒரு ஸ்கொயர் வருது. அதுதான் அங்கே கேட்ச். ஓகே, இதை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிற மறுபடியும் பார்த்து நீங்கள் ஒரு தெளிவாய்க்குங்க. ஓகே, இப்போ ரதிமலர் நீங்கள் சொல்லுங்கள். பிரக்ஷனா சொல்லுங்கள், எப்படி 18 வந்தது நீங்கள் சொல்லுங்கள். சார் மொத்தமா ஒரு ஸ்கொயர் இருக்கு சார். 1 + 12 சார். குட்டி ஸ்கொயர் மொத்தம் குட்டி ஸ்கொயர் 12. ஓகே, அப்புறம் சார் அந்த ஸ்டார்டிங் எடுத்தோம்னா வந்து 1 2 3 4 ஸ்கொயர் இருக்கு சார். ஆமாம். இன்னொரு சைடு போனாலும் 4 இருக்கு சார். இன்னொரு சைடு போனாலும் 4 இருக்கு சார். இன்னொரு சைடு போனாலும் 4 இருக்கு சார். நடுவுல ஆட் பண்ணோம்னா 4 இருக்கு சார். 4 + 1 5, அதுதான் 18. ஓகே, கரெக்ட். ஐ திங்க் ஷி அண்டர்ஸ்டுட். இது கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம் இந்த ஆன்லைனில். நீங்கள் மறுபடியும் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் மறுபடியும் கூர்ந்து கவனித்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட் கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி தான். நம்ம ஏமாந்து 17 போடலாம், 12 போடலாம். அது ஏமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த கேள்வி யார்? பிரக்ஷனா படிங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே படிங்க. இந்த கேள்வி 67. 2 position of a dice are shown below. When 4 is at the bottom, what number will be on the top? ஒரு படகையின் இருவேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. பகடையின் அடிப்பக்கம் 4 என உள்ள போது பகடையின் மேல் பகுதியில் உள்ள எண் எது? பகடையின் மேல் பகுதியில் உள்ள இப்போ 1 2 3 4 5 6 அப்படிங்கிற 6 நம்பர் இருக்கும். ஒன்றுல வந்து 1 3 2 இருக்கு. இன்னொன்று வந்து 1 5 6 இருக்குது. ஒரு பக்கம் 4. எதுக்கு 4க்கு ஆப்போசிட் என்ன வருது?
ஒன் சார் ஒன் வருதா ஒன் சார் ஒன் வருது கரெக்ட். 4க்கு ஆப்போசிட் 1. ஓகே, இது அப்படிதான். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா போதும், ரொம்பலாம் கால்குலேட் பண்ண. கூர்ந்து கவனிச்சாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்னடா இது, நான் படிக்கிறது. ஃபைண்ட் அவுட் த வேர்ட் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ் இன் த குரூப். அதாவது 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேர்டுமே ஏதோ ஒரு 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 வகையில் ஒற்றுமை இருக்குது. ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஆட் மேன் அவுட் கண்டுபிடிக்கணும். ட்ராவலர்ஸ் பேக், சூட் கேஸ், வார்ட்ரோப், ட்ராலி பேக்ஸ் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இருங்க, கீழ் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளில் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ட்ராவலர்ஸ் பேக், சூட் கேஸ், வார்ட்ரோப், ட்ராலி பேக்ஸ். இப்போ எது மாறுபட்டது? வார்ட்ரோப் சார். ஏன் வார்ட்ரோப் சார்? ஏன் வார்ட்ரோப் சொல்லுங்க? மத்தெல்லாம் டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்றது சார். மத்தெல்லாம் டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்றது, வார்ட்ரோப் டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன் வார்ட்ரோப் நகருமா? வார்ட்ரோப் நகருமான்னு கேட்குறேன். நகராது. மற்றதெல்லாம் நகரும். டிராவலர்ஸ் பேக், சூட் கேஸ் அதெல்லாம் நாங்கள் நகர்த்திக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன, ட்ராலி பேக்ஸ் எல்லாம் நகர்த்திக்கலாம். வார்ட்ரோப் நகராது. அதுவும் ஆன்சர். வார்ட்ரோப் தான் ஆன்சர். கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. இவர் ஆத்திரேயன் படிங்க. ஓகே சார். சூஸ் த ஃபிகர் which is different from others. இருங்க, யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்கள உள்ள விட்டுறலாம். சூஸ் த ஃபிகர் which is different from others. தமிழ்லையும் படிங்க. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். சார் ஆப்ஷன் பி சார். பி சார். சார் ஆப்ஷன் பி. சார் ஏன்னா எல்லாத்துக்குமே 4 சைடு இருக்கு சார். சார் எல்லாத்துக்குமே 4 சைடு இருக்கு சார். ஸ்கொயர் சார் பி தான் சார். ட்ரையாங்கிளுக்கு மட்டும் 3 சைடு இருக்கு சார். கரெக்ட். பி தான் சரியான விடை அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் 4 சைடு இருக்குது, அதுக்கு மட்டும் 3 சைடு இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ யாரோ ஒருத்தர் படிங்க. இவர் படிக்கட்டும். அவர் பேர் என்ன? மாரி செல்வம் படிங்க. Identify the figure which is continuation of the given 3 figures. கரெக்டாக படிக்கணும் மாரி செல்வம். ஐடென்டிஃபை த ஃபிகர் விச் இஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் த கிவன் 3 figures. கண்டினியூவேஷன் அது தமிழ்லையும் படிங்க. Identify the figure which is the continuation of the given 3 figures. தமிழ்லையும் படிங்க. கொடுக்கப்பட்ட 3 படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஏன் நான் தமிழில் படின்னு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷில் படித்து புரியாட்டி கூட தமிழில் படித்து புரிஞ்சுக்கலாம். இல்லை தமிழ் படிக்கிற குழந்தைகளுக்கு தமிழில் படித்து புரியாட்டி கூட இங்கிலீஷில் படித்தா புரிஞ்சுக்கலாம். அது சம்டைம்ஸ் அந்த ஒவ்வொரு கேள்விக்கு அப்படி வரும். இப்போ எந்த படம் அந்த கேள்விக்குறி இருக்கும் இடத்துல? சார் அதாவது அது கிளாக் வைஸ் அப்படியே சுத்திக்கிட்டே வருது சார். கரெக்ட். கிளாக் வைஸ் வரதுனால 3 தான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸி. ஓகே, அதனால் அடுத்தது கேள்வி. இருங்க சார், அடுத்தது இது அதே கொடுக்கப்பட்ட படி 4வது இது என்ன வரும்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம 4வது அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க. மறுபடியும் அந்த இதை காமிக்கிட்டுமா? சார் கொஸ்டின் மட்டும் காட்டுங்க. ஆமாம், கொஸ்டின் காமிக்கிறேன். ஆப்ஷன் காட்டுங்க சார். சார் 3 ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 3 சார். 3யா? சார் செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் 3 தான் சார். செகண்ட் தான் சார். இரு பார்க்கலாம். எனக்கு நான் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் இல்லை, அதனால நான் நீங்க சொல்லுங்க. 3யா? இருப்பா. தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் தான் சார். இது இப்போ என்ன லாஜிக்குன்னு பார்க்கல. இங்கே 3 மேலே தலை மேலே இருக்குது, இங்கே 3 ஏரோ கீழே இருக்குது. அடுத்தது 3 இருக்குது. இதில் 1 கீழே 2 மேலே அப்படி இருக்குது. 2 கீழே 1 மேலே இருக்குது. அடுத்தது வந்து 1 கீழே 2 மேலே இருக்கணுமா? 1 கீழே 2 மேலே இருக்க முடியாது.
2 மேல 1 இருக்குது. கீழே என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாமா? 2 வருது, 3 வருதா? ஆப்ஷன் 2 சார். 2 சார். ஏன் எனக்கு புரியல. 2 சொல்றீங்க, எப்படி எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியலையே. 3 சார் ஆக்சுவலி 2ல வந்து ஒரு ஆரோ மார்க் அடிஷனலா வரணும்னு நினைக்கிறேன் சார். இல்லையே, மொத்தம் 6 தான்மா. எல்லா இடத்துலயும் 6 தான் இருக்குது. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். இல்ல பாரு, எல்லாம் 6 பாரு, எல்லாத்துலயும் 6 தான். அதுல பாருங்க 3 பாரு, இங்கேயும் 6 தான். 3 6 தான். இதுல அந்த டைரக்ஷன் தான் பாக்குறீங்க. இந்த டாட் வந்து மேல இருக்குது, இந்த அப்புறம் இங்க டாட் வந்து 2 மேல இருக்கு, 1 கீழே இருக்கு, இங்க 2 கீழே இருக்கு, 1 மேல இருக்குது. அப்படி பார்த்தா 1 மேல இருக்கு அப்படின்னா இது 3 கீழே இருக்கிற மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆமாம், ஆப்ஷன் 2 தான் ஆன்சர் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரலாம். சரி, இதை மறுபடியும் நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணிங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 72வது கேள்வி. 72ல் எது அங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. இருங்க, ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். ஓ இதுப்பா, Sir, third option, sir. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். இரு பார்க்க. செகண்ட் ஆப்ஷன் சார். இரு ஒரு நிமிஷம். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் பாருங்க சார். ஸ்டார்ட். ஆமாம், இரு ஒரே நிமிஷம். ஆப்ஷன் சார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, கேள்வி ஒரு பக்கம். இருப்பா. ஓகே, அது 4th ஆ 3rd ஆன்னு பார்க்கலாம். கேள்வி ஒரு பக்கமும் ஆன்சர் இன்னொரு பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். நம்ம பாடத்தை அப்படியே தவறு பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கேள்வி ஒரு பக்கம், ஏன்னா உங்களுக்கு பேப்பர்ல தான் கொடுக்க போறாங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல கொடுக்க போறல. கேள்வி ஒரு பக்கமும் ஆன்சர் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லை அந்த கொஸ்டனை அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போய் அப்புறம் பின்னாடி கூட வந்துக்கலாம். ஏன்னா தவறு ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்து பார்க்கலாம், எந்த ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ Third option தான் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபோர்த் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன்லயும் செகண்ட் ஆப்ஷன்லயும் நல்லா பாத்தீங்கன்னா அந்த முக்கோணம் அந்த இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும் சார் ஷேப்பு. சார் 4th ஆப்ஷன்ல மட்டும்தான் சார் அந்த அந்த படத்துல இருக்க மாதிரி அந்த ஷேப்லாம் கரெக்டா இருக்கும். மிச்ச எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கு. ஐ திங்க் 4th தான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி தோணுது. எனிவே நீங்கள் செக் பண்ணுங்கள் வீட்டில் போய் மறுபடியும் பார்க்க. இந்த கேள்வியில் எல்லா கேள்வியும் ஆப்ஷனும் ஒரே பக்கத்தில் இருக்குது. எது ஆன்சர்னு பார்க்கலாம். 73வது கேள்வி. சார் ஆன்சர் 2 சார். ஆப்ஷன் 2 ஆ? எஸ் சார். சார் 2 சார் ஆன்சர். Option 2 the answer. Correct. Option 2 the answer. Okay, very good. और அடுத்த கேள்வி போலாம். ஓகே, இந்த கேள்வி படிக்கிற முதல்ல. There is some relationship between the first two figures. Find the other one from the options having similar relationship. எதா இருக்கும்? சார் fourth option சார். சார் ஆப்ஷன் 4 சார். இரு பார்க்கலாம் இருங்க.
சார் ஃபோர்த் ஆப்ஷன் சார். ஸ்டார்டிங்ல அந்த எந்த ஷேப்ல அந்த கோடு கோடா இருக்குதோ அது வந்து வேற ஷேப்புக்கு மாறிடும் சார். அப்புறம் வந்து அது கொஞ்சம் தலையிலயோ இல்ல சைடாக்லயோ மாறிடும் சார் அந்த ஷேப் வந்து. ஆமாம், ஓகே. ஃபோர்த் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன், கரெக்ட். அடுத்த கேள்வி 75. Sir, third option, sir. தேர்ட் ஆப்ஷனா? First option, sir. Sir. இரு சார் ஃபோர்த் ஆப்ஷன். இருமா. First option, sir. இதுமா எஸ் சார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கிளே 2 ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் ஒண்ணா மாறுது, அப்புறம் வந்து கொஞ்சம் மாறுது சார். மாறுது, பிளேஸ் மாறி ஒண்ணு 2 இருக்கிறதுல ஒண்ணாகுது, 1 இருக்கிறதுல 2 ஆகுது. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி. இந்த கேள்வி என்ன? ஓ, இங்கே வருதா? என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம இது எப்படி சின்னது பண்ணுறதுன்னு தெரியுமா யாருக்காவது? எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஹவு டு மேக் ஸ்மால்? ஃபைண்ட் ஸ்க்ரால் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸா? அது இல்லை. பாக்ஸு ஹைலைட்டு பிடிஎஃப் அந்த சின்னது பண்ணுறது, அந்த பேஜ் வில் சைன் ப்ரொடெக்டட். சின்னது பண்ணுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிடிஎஃப் அந்த டைம் காட்டுது பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு சார், அதை வேணா கிளிக் பண்ணி பாருங்க சார், அது வர வாய்ப்பு இருக்கு. எது பக்கத்துல சார் அந்த டைம் ஷோ பண்ணுது பாருங்க சார், அந்த 7:04 எங்க டைம்ஸ் எங்க சேவ் பண்ணுது? 7:04 சார் இந்த கீழே காட்டுது பாருங்க சார். கீழே, ஆமா ஆமா. அதுக்கு அந்த பக்கத்துல இந்த அதுல அதுக்கு அடுத்து சார் இதா? ஆமா சார், அது கிளிக் பண்ணி பாருங்க சார். ஆமா கரெக்ட். பாத்தியா வருது? ஓகே. இங்கே வருது. இப்போ சின்னது பண்ணணும். சின்னது பண்ணால் சரியாக போயிடும். இப்போது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணலாமா? இல்லை பெருசு பண்ணலாமா? அப்படியே சரி, 77க்கு போயிடலாம். இப்போ கிளியராக இருக்குது. 77 4வது இதில் என்ன? 77ல் 4வது என்ன வரும்னு கேட்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். First option தான் sir. சார் இல்ல சார், ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது சார். ஃபோர்த் ஆப்ஷனா? ஃபோர்த் ஆப்ஷன் சார். சாரி சார், ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் தான் கரெக்ட். ஃபோர்த் தான் கரெக்ட். ஃபோர்த் ஃபோர்த் ஆப்ஷன். சார் ஃபோர்த். அடுத்து 78ன்னு இப்போ கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. என்னடா இது பெருசு பண்ணுறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. 77 ஆச்சு, 78ஆ? ஆ 78. சார் தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷனா? தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன் தான். இதிலெல்லாம் நீங்கள் அவசரமே படக்கூடாது. எக்ஸாமில் கொஞ்சம் நிறுத்தி, டைம் எல்லாம் இருக்கும், டைம் இல்லைன்ட்டு அவசரப்படக்கூடாது. நிறுத்தி நிதானமாக பார்த்து போடணும், இல்லைன்னா தப்பு பண்ணிவிடுவீங்க. இப்போ நம்ம இங்கே நம்மளே இங்கே தப்பு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே. செலக்ட் எ சூட்டபிள் ஃபிகர் ஃப்ரம் த 4 ஆல்டர்னேட் வுட் கம்ப்ளீட் த ஃபிகர் மேட்ரிக்ஸ். அந்த 4வதுல என்ன வரும்னு கேட்குறாங்க. 4 ஆல்டர்னேட் தட் வுட் கம்ப்ளீட் த ஃபிகர் அப்படிங்கிறாங்க. ஓ, மாற்று விடை இன்னும் கீழே இருக்குதா? இருப்பா சார் ஆப்ஷன். ஆப்ஷன் இங்கே இருக்கு. இருப்பா. இப்போ அது எப்படி பண்ணுறது? இருங்க. இந்த ஆப்ஷன் 2 சார். இருப்பா. செகண்ட். இப்போ பாருங்க. 2 sir. ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் செகண்ட். அப்படியா? செகண்ட் ஆப்ஷன் சார். சார் ஆப்ஷன் 2. செகண்ட் ஆப்ஷன். ஆமாம், ஆப்ஷன் 2 நானும் ஒத்துக்கிறேன். எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்படியே அதை உல்ட்டா பண்ணி அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? தலைகீழ போட்டு உள்ளே இருக்கிற கோடெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா வந்துடும். அடுத்த கேள்வி. இது என்ன பண்ணுறது? இது பார்த்தாச்சு. இது
எந்த கேள்வி பார்த்தோம்? 79 பார்த்தாச்சு. 80 பாருங்க. A and B are related in some manner by the same reason. C and D choose figure D from 1, 2, 3, 4. A and B க்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி B and C and D க்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்? டூ வருமா? இல்ல Sir, fourth option, sir. Fourth option, sir. ஃபோர்த்தா? Fourth option, sir. Fourth option. Fourth, sir. ஃபோர்த் ஆப்ஷன் தான் தெரியும். அடுத்தது 81 பாருங்க. சரி 81 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். First option. ஆமா, இது ஈஸி. 81 ஈஸி. அடுத்தது 82 பாருங்க. Sir, fourth option, sir. Sir, fourth option. Sir, dot வச்சிருக்கத அடுத்து எடுத்துறாங்க சார். ஆமா, அந்த டார்க் கலர் எடுத்துறாங்க. அப்ப ஃபோர்த் தான். கரெக்ட். Fourth option. ஃபோர்த் தான். அடுத்தது the completion of the figure. அந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணணும்ங்கறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Sir, third option, sir. Sir, first ஒரு கோடு போடுறாங்க சார், அடுத்து ஒரு கோடு, அடுத்து கிராஸ் கோடு சார், திருப்பி அதே தான் சார் வரும். சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சார் சொன்னது. ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். Third சார். எப்படி கண்ணா? நல்லா பாருங்க கண்ணா. தேர்டா? சார் ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுருக்காங்க சார், அடுத்து திருப்பி ஒரு கோடு சார், அந்த கோடுக்கு மேல கிராஸ் கோடு போட்டுருக்காங்க சார். இல்ல கண்ணா, அதோட கண்டினியூஷன் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சார். ஆமா, அப்பனா அந்த கிராஸ் கோடுக்கு அடுத்து இன்னொரு கோடு தான் சார் வரும். இல்ல ஃபர்ஸ்ட் தான் வரும் கண்ணா. நல்லா பாருங்க. I think your logic is correct. ஆனா ஃபர்ஸ்ட் தான் வரும். Sir, எனக்கு third உம் fourth உம் option வரல sir. தேர்ட் ஃபோர்த் வரல. ஃபர்ஸ்ட் தான் ஆப்ஷன் கரெக்ட். இது எவ்வளவு கஷ்டம் இல்ல. ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். எப்படின்னு பாருங்க. நல்லா அப்படியே கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும். ஓகே, 84 போங்க. Third option, sir. தேர்ட் ஆப்ஷனா? சார் தேர்ட் ஆப்ஷன் சார். ஃபோர்த் ஆப்ஷனா? சார் தேர்ட் ஆப்ஷன் சார். Sir, எனக்கு பேப்பர் வந்து சரியா தெரிய மாட்டேங்குது sir. தெரிய மாட்டேங்குது. 83 வந்து எனக்கு third fourth option தான் எதுமே. இதுக்கு 84 தெரியும். இருங்க பெருசு பண்றேன். இப்போ தெரியுதா? ஃபோர்த் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன் நான். சார் தேர்ட் இல்ல ஃபோர்த். Sir, third. ஃபோர்த். Sir, என்னன்னா first கோடு போட்டுருக்காங்க சார். அடுத்து ரெண்டு கோடு போட்டு ஒரு எக்ஸ் போட்டுருக்காங்களா சார். அந்த ஒரு கோட்ல வந்து அடிச்சிருக்காங்க சார் எக்ஸ் மாதிரி. ஆமா. அப்ப இன்னொன்னுல வந்து ஒரு கோடு போடணும் சார். ஃபோர்த்ல வந்து இன்னொரு கோடு போட்டு இல்ல அடிச்சிருக்காங்க அந்த சார். क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த क्वेश्चन? figure A and B are related in some manner by the same relationship between C and D, choose the figure. அப்படி A and B ஒரே மாதிரி ரிலேட் ஆயிருக்குது. ஓகே, அப்போ C and D ரிலேட் ஆயிருக்குது. எப்படி ரிலேட் ஆகுன்னு கேட்குறேன். ஐ திங்க் ஃபோர்த் இஸ் த ஆன்சர். இப்போ A and Bல வந்து A மாதிரியே தான் B, ஆனால் இந்த பக்கம் அந்த மிரர் இமேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இதையும் இந்த மாதிரி போட்டால் ஃபோர்த் தான் வரும்னு நினைக்கிறேன். எனவே அதை நீங்கள் லாஜிக் பாருங்கள் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது which completes the given figure? சார் ஆப்ஷன் 3. சார் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3யா? ஆமா, ஆமா. Find out the alternative figure which contains figure X as its part. என்னது? Find out the alternative figure which contains figure X சார் fourth one. as its part. Oh, as Fourth its option, part. sir. ஆமா, Fourth one, sir. fourth தான் கரெக்ட். அது ரொம்ப சிம்பிள். ஆமாமா. 87 தாங்க மேலே போயிடுச்சு. 88 போயிடலாம். ஓ சாரி, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரி, எனக்கு 7:15 இன்னொரு கிளாஸ் வச்சுட்டேன். அதனால் நம்ம அங்கே போய்க்கலாம். மீண்டும் நம்ம வந்து திங்கக்கிழமை கிடையாது, பிகாஸ் ஆஃப் கிறிஸ்மஸ்ஸு.